மத்திய அரசு விரைவில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவுள்ள மறுவரையறை மசோதா குறித்த விவகாரம் தற்போது சூடுபிடிக்க துவங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் இது குறித்த அரசியல் நிலைப்பாடுகள் வேகம் எடுத்து வருகிறது. தொகுதி மறுவரையில் திமுகவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்றில் இதில் மேற்கொண்டு விவாதிக்க எதுவும் இல்லை என்பதில் திமுக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேகா அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்திருப்பது அரசியல் தளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொகுதி மறுவரையால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து விவாதிக்க வர வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கூட்டத்திற்கு திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் உள்ள மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் 57. இந்த நிலையில் இவர்களில் 20 பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அதாவது பாதிக்கும் குறைவான எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் முதலமைச்சரால் அழைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்தில் வெறும் 20 பேர் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளும் மக்கள் நீதி மய்யமும் உள்ளிட்ட கட்சிகளும் ஏற்கனவே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்பதான நிலையை உறுதி செய்திருக்கின்றனர். அதே நேரத்தில் தாவேகா கூட்டத்தில் பங்கு வகிக்கும் கட்சிகளான பல கட்சிகள் இந்த கூட்டத்தில் ஆதரவு நிலைப்பாடுகளை எட்டியிருக்கிறது. தாவேகா கூட்டணியின் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் வழக்கம் போல் கலந்து கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 12 எம்பிக்களும், விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்த 2 எம்பிக்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 2 எம்பிக்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 2 எம்பிக்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த 1 எம்பியும், மதிமுகவை சார்ந்த 1 நாடாளுமன்ற உறுப்பினரும் என மொத்தம் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்காதது ஏன் என்பதான கேள்விகள் எழுந்த நிலையில் இதற்குறித்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் திமுகவின் நாடாளுமன்ற குழு உறுப்பினரும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி. தொகுதி மறுவரை விவகாரத்தில் திமுகவின் தன்னுடைய பழைய நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றம் இல்லை என்பதை உறுதிபடுத்த தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேகா அரசு நடத்தும் அரசியல் நாடகம் இது என்றும் கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்திருக்கும் கனிமொழி இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்பதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். மேகதாது அணைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை தமிழ்நாட்டின் எம்பிக்கள் இணைந்து மத்திய ஜல்சக்தி அமைச்சரை நேரில் சந்தித்து வழங்கிட தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் முன்வருவார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் தொகுதி மறுவரை எனும் ஆபத்தை முதலில் எச்சரித்து எடுத்துரைத்தது திமுக தான் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதற்காக எடுக்கும் முயற்சிகள் எத்தனை என்பதையும் விளக்க தான் தயாராக இருப்பதாகவும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அனைத்து கூட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றியதும் திமுக அரசுதான். அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை அழைத்து நியாயமான தொகுதி மறுவரைக்கான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தையும் சென்னையில் நடத்தி காட்டியது திமுக என்பதும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒட்டுமொத்த மாநிலத்தை தங்கள் கழக தலைவர் ஓரணியில் திரட்டி அதற்கான வலு சேர்த்ததையும் குறிப்பிட்டிருக்கும் கனிமொழி திமுக இத்தனை பாடுகளை பற்றி இதற்கான நிலையில் உறுதியான மனநிலையில் இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் நாடகம் ஆடும் தாவேகா அரசின் கூட்டும் இந்த கூட்டத்திற்கு திமுக உறுப்பினர்கள் எப்படி பங்கேற்பார்கள் என்பதான கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். அனைவரது எதிர்ப்புகளையும் மீறி நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற சட்ட வரைவு மசோதாவை பாஜக கொண்டு வந்தபோது சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பணிக்குழுகள் இடையிலும் இதனை கடுமையாக எதிர்த்து போராடி அன்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தில் கருஞ்சட்டை அணிந்து கருப்பு கொடியேந்து சட்ட வரையறை நகல்களை நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு கொளுத்தி தங்கள் எதிர்ப்பை திமுக பதிவு செய்ததை யாராலும் மறக்க முடியாது என்பதான தனது பதிவை குறிப்பிட்டிருக்கிறார் கனிமொழி. தற்போதைய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது தொகுதி மறுவரை சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றப் போவதாக எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதான கருத்தை பதிவு செய்திருக்கும் கனிமொழி திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவு குறித்து எந்த தகவல்களும் இதுவரை இல்லாத நிலையில் அது இன்னும் கைகளில் கிடைக்கப்படாத சூழலில் இதில் புதிதாக விவாதிப்பதற்கு எதுவும் இல்லை என்பதான தனது நிலைப்பாட்டில் திமுக உறுதியாக இருப்பதாகவும் கனிமொழி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டின் நிபந்தனைகளை ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு தீர்மானங்கள் வாயிலாக தெரிவித்து விட்டோம் என்பதாகவும் உறுதிபட இருக்கிறார் கனிமொழி. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்பட்டு வருவதாகும். கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பாரத பிரதமரிடம் இதற்கான உறுதிகள் அளித்தவாறு தற்போதும் இந்த வரையறையை 2026இல் இருந்தபோதிலும் 30 ஆண்டுகளாக நீடிக்கப்படும் மத்திய அரசு இதற்காக ஒரு உறுதிமொழியை அளிக்க வேண்டும் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் அதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலும் திமுக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை எந்த காரணம் கொண்டும் மத்திய அரசு மாற்றம் செய்துவிடக்கூடாது. தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாடுக்கு எதிரானது இல்லை என்பதை, அதே சமயம் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கு தமிழகத்திற்கு தரும் தண்டனையாகத்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடிருக்கிறது என்பதான பதிவுகளின் கருத்துக்களை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் எடுத்து வைத்ததையும் இங்கே வலியுறுத்தி கூறியிருக்கிறார் கனிமொழி. எனவே இந்த விவகாரத்தில் திமுக எப்பொழுதும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராகவும் நமது பிரதிநிதித்துவை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரையறை திட்டத்தை திமுக நிச்சயம் எதிர்க்கும் என உறுதியளித்திருக்கும் கனிமொழி, இதில் எள்ளளவும் எங்களிடம் எந்தவிதமான மாற்றமும் சந்தேகமும் இல்லை என்பதான நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் தற்போது ஆளும் அரசு காவிரி பிரச்சினைக்காக நாடு முழுவதும் தற்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலிலும் கூட மேகதாது அணை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழகத்தின் பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையிலும் கூட அதை குறித்த கவனத்தையும் அக்கறையும் எடுக்காமல் வாயை மூடிக்கொண்டு வாய் திறக்காமல் இருக்கும் தாவேக அரசின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்பதான பல விமர்சனத்தையும் கடுமையாக வைத்திருக்கிறார். யாருமே கேட்காமல் அவசரமாக தொகுதி மறுவரைக்கான கலந்தாய்வு கூட்டத்தை தற்போதைய தாவேக அரசு கூட்ட இருப்பது காவேரி பிரச்சனையிலிருந்து மக்களை திசை திருப்பும் அரசியல் நாடகமன்றி வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்றும், தொகுதி மறுவரை கலந்தாய்வு கூட்டத்தில் திமுக பங்கேற்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் உயிரான பிரச்சனையாக கருதப்படும் மேகதாது அணை விவகாரம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும் என்பதான தமது நிபந்தனைகளையும் தமது நிர்பந்தங்கள் குறித்த விஷயத்தை ஏற்கனவே கட்சியின் பொதுச் செயலாளர் தனது நிலைப்பாட்டாக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் ஒருமித்த கோரிக்கையை நிராகரித்துள்ள தாவேக அரசு இன்றைய தினத்தில் கூட்டுகின்ற இந்த கூட்டங்கள் சரியான கூட்டமாக இருக்குமா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கும் கனிமொழி, இந்த கூட்டத்தில் திமுக ஒருபோதும் பங்கேற்காது,